ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ யூசிஓ பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து 532 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வந்து இருக்குது. தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் கல்வி தகுதினா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூசிஓ பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். உங்களுக்கு அரசு வங்கியில் இருந்தால் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அப்ரண்டிஸ் டைப்பில் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 30 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த nats.education.gov கொடுத்துருக்காங்க பற்றில இந்த லிங்க்கில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 532 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 21 வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு எஸ்சி எஸ்டின்னு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்டி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து கிடையாது. அப்படி இல்லாதவங்க வந்து அப்ளை பண்ணாமல் விட வேணாம். ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, யூஆரில் வந்து பாருங்கள் 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் போட்டி போடலாம். ஆனால் உங்களுக்கு வயது வரம்புலாம் வந்து பார்த்தோன்னா யூஆருக்கு என்ன வயது வருமோ அதுதான் வந்து எஸ்டி கேட்டகரிக்குமே வந்து இருக்கும். வயது வரம்புலேருந்து தளர்வு கிடைக்காது. அது மட்டும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிமம் 20 மேக்ஸிமம் வந்து 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரவங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் 13 இயர்ஸ் 15 இயர்ஸ்னு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள், ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து பார்த்தோன்னா 15,000 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக எழுத படிக்க பேச நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி 10th 12th எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஹவர்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது டெய்லி ட்ரைனிங் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அது கிளர்க்கிக்கல் ஸ்டாஃபில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். 100 கொஷின்ஸ் 100 மார்க் வந்து வரும். இங்கிலீஷ் ஹிந்திலேயே நீங்கள் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிஎஃப்எஸ்ஐ செக்டார் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்களா, அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான லிங்க் வந்து இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. பிடபிள்யூடியாக இருந்தால் 400 + ஜிஎஸ்டி வந்து வரும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தால் 800 + ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல nats.education.gov இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா இது மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மேனுவல் கொடுத்துருக்காங்க பிடிஎஃபாக. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த மேனுவலில் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுமோ அதை அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.